வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் டைரெக்டாக ஆர்சி ஓனர்ட்டே கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் டைரெக்டாக ஆர்சி ஓனரோட கார் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஆர்சி ஓனர் காரை டைரெக்டாக அவங்களோட பிளேஸுக்கே போய் காரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி தரோம். அதே மாதிரி உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ணணும், நீங்கள் ஆர்சி ஓனராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் நம்ம உங்களோட காரை சேல் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம ரெட்டி காசில் பார்க்குற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுக்கி அல்டோங்க. அல்டோவில் இது பார்த்திங்கன்னா எல்எக்ஸி வேரியண்ட்டுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டி உங்களுக்கு TN 39ங்க. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி இருக்குது. உங்களுக்கு வண்டியோட 2 ஓனருமே பார்த்திங்கன்னா லோக்கலில் தான் இருக்கிறாங்க, திருப்பூரில் தான் இருக்குதுங்க. இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. ஏசி ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. கூலிங் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 4 விண்டோவுமே பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோ உங்களுக்கு வந்துடுங்க. எல்எக்ஸி வேரியண்ட்னால நார்மல் விண்டோ தான் உங்களுக்கு வரும். இல்லை வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன்று இயருக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியிலோட மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பயண மியூசிக் போட்டிருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இந்த வண்டியில் வண்டி ஓவராலாக உங்களுக்கு 1,12,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குதுங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு 60 to 70% பார்த்திங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்டெப்னி டயர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு 20 to 30% தான் இருக்குது. வண்டியோட டயர் கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டயர் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. 10% தான் டயர் கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு பியூர் பெட்ரோலில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ கஸ்டமர் சைடில் மைலேஜ் பார்த்திங்கன்னா 20+ கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த வண்டி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்சி ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக ஆர்சி ஓனர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டியை பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்சி ஓனர்கிட்ட ரேட் பேசிவிட்டு வண்டியை வாங்கிக்கோங்க. இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் சிவன் தேட்டர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க. இந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி கிளாஸில் கிராக் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்பல்சரியாக கிளாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கொஞ்சம் தெளிவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஆரன்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2022 பேட்ரிங்க. ஸோ இன்னொரு 2 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்காது உங்களுக்கு. மற்றபடி வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த காரை வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு காரை வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.